சர்வதேச பகுப்பாளர் திரு கசாலி. சரி, இப்போ அமெரிக்கா வெற்றியா தோல்வியா அப்படின்னு கேட்டோம்னா அமெரிக்கா தோல்வி அடையலை. எப்படி சொல்கிறீங்க? ஆமாம், என்னென்னா இப்போ நீங்கள் உலக அளவில் இப்போ நம்மளுடைய பார்வை மிடில் ஈஸ்டில் மட்டும், ஓகே, மத்திய கிழக்கில் மட்டும் நம்ம பார்த்தோம்னா அமெரிக்கா தோல்வி முகத்தில் இருக்குது. சரி, ஓகே, சரி. வைடாக மொத்தத்துக்கு பாருங்கள், அமெரிக்கா பிளான் பண்ணுது. எப்படி? அதான் இப்போ நீங்கள் கரெக்டாக யோசிச்சு பாருங்கள். கடந்த ஒரு 4 வருஷத்துக்கு மேலே யுக்ரைன் மூலமாக இஸ்ரேலை தனிமைப்படுத்தி அடித்து நொறுக்கி எல்லாம் பண்ண ட்ரை பண்ணிச்சு. அதுக்கு ஹெல்ப் பண்ணது கம்ப்ளீட்டாக யூரோப்பியன், அதாவது நேட்டோவிலேருந்து அமெரிக்காவிலேருந்து எல்லாம் பண்ணாங்க. ஓகே, அதில் உண்மையிலேயே ஒரு கட்டத்தில் ரஷ்யாவை காப்பாற்றினதே இவங்களோட ஷாஹித் ட்ரோன். எது? ஈரானோட ஷாஹித் ட்ரோன். ஷாஹித். ஓகே, அந்த ட்ரோன் நிறைய அனுப்பிச்சி விட்டு அதுதான் பெருசாக காப்பாற்றுச்சு. ஓகே, இப்போது கொஞ்ச நாள் விட்டதுக்கப்புறம் அப்படியே சரி, அது பக்கம் சண்டை கொஞ்சம் நடந்துக்கிட்டே இருக்கட்டும். ஏன்னா அமெரிக்காவோட மெயின் கோல் என்னென்னா எப்போவுமே ஒற்றை தலைமையாக தான் இருக்கணும். அதுக்கு பிரச்சனையாக இருக்கிறது நம்பர் 1 ரஷ்யா. அந்த காலத்து யுஎஸ்எஸ்ஆர் இருந்தால் கூட இப்போ ரஷ்யா, சைனா. இந்த பக்கம் பிரச்சனையோடு இருக்கிறது ஈரான். சொல்லு கட்டுப்பட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்போ ஈரான் கையில் எடுப்போம் அப்படின்னு ஆரம்பித்தது. ஆனால் என்னென்னா அவங்களுடைய மிஸ்டேக் என்ன ஆகி போச்சுன்னா, ஈரான் இவ்வளோ பெரிய வல்லமையாக இருக்கும் அப்படின்னு அவங்களுடைய அந்த சிஏவாக இருக்கட்டும், மொசாடாக இருக்கட்டும், அவங்களால கூட கணிக்க முடியலை. தவறுது இல்லை, முடியலை. ஏன்னா அந்த மாதிரி ஆயிடுச்சா. இப்போ என்ன ஆகி போச்சு, கடந்த ஒரு 4-5 நாளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அவசரமாக ஈரான் கூட இவங்க கையெழுத்து போட்ட அக்ரிமெண்ட்டுக்கும் யுக்ரைன் ரஷ்யாவை போட்டு அடிக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக புரியும். இப்போ என்னென்னா முதல்ல ரஷ்யாவை டவுன் பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் பார்த்தாங்க. அது ரஷ்யா திரும்ப எல்லோரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களா. இப்போ சப்போர்ட்டை கட் பண்ணணும் அப்படின்னா இவங்களோட ஒப்பந்தம் போட்டு நாங்கள் உங்களோட எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படின்னு சொல்லி ஈரானோட நெருக்கமாக வர்ற மாதிரி இங்கே காமிச்சு ஈரான் கையை கட்டி போட்டுட்டு அந்த பக்கம் அடிக்கிறாங்க. இப்போது இன்றைக்கி ரஷ்யாவுக்கு சப்போர்ட் இல்லை. அப்போ என்னென்னா இப்போ இங்கே கொஞ்ச நாள் அடிக்க வேண்டியது, அதுக்கப்புறம் ரஷ்யாவை கொஞ்சம் அமைதியை விட்டுட்டு ரஷ்யாவை அடிக்க வேண்டியது, அதுக்கப்புறம் ரஷ்யா அடித்து கொஞ்சம் அவங்க இறங்கினதுக்கப்புறம் இந்த ஒப்பந்தம் இருக்குல்ல, இந்த ஒப்பந்தம் போட்டபடி கரெக்டாக நடப்பாங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்பு பேசினார், பண்ணார். இவர் கரெக்டாக நடப்பாருன்னு யாராவது உறுதி சொல்ல முடியுமா? உறுதி சொல்ல முடியாது. அதனால் இதெல்லாம் அமெரிக்காவோட ஒரு விளையாட்டு, ராஜதந்திர விளையாட்டு இது பண்ணுறாங்க. நீங்கள் சொல்லுங்கள். சரி, இப்போ நீங்கள் ஓவரால் நான் பார்க்குறது எப்படின்னா ஒரு பருந்து பார்வையில் இந்த மொத்தத்துக்கு பார்க்குறோம். நீங்கள் கடந்த ஒரு 50 வருஷமாக இல்லை 70 வருஷமாக கணக்கு வச்சுக்கோங்க. 70 வருஷமாக நீங்கள் 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் எப்படி அமெரிக்கா ஒரு வல்லரசாக பெருசாக உருவாச்சோ அதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் இருந்துச்சு. வாய்ப்பு கிடைச்சது 1945க்கு அப்புறம் கிடைச்சது. அப்போ பெருசாக எதிர்த்து நின்னது யுஎஸ்எஸ்ஆர். இதெல்லாம் முடிஞ்சு நீங்கள் 91 எப்போ யுஎஸ்எஸ்ஆர் உடஞ்சிச்சோ அப்புறம் ஒற்றை தலைமை. அந்த ஒற்றை தலைமைக்கு எப்போவுமே த்ரெட்டாக இருந்தது யார்? அப்போ ஆப்கானிஸ்தானில் யார் ஆக்குப்பை பண்ணி வச்சுருந்தா? இவங்க ரஷ்யா. அப்போ ரஷ்யாவை விரட்டுறதுக்கு நம்ம கொஞ்சம் செலவு பண்ணால் இழந்தாலும் பரவாயில்ல, அங்கே போயிட்டு ரஷ்யாவை விரட்டினாங்க. அதுக்கப்புறம் அந்த தாலிபான் மக்கள் இவங்களை விரட்டிட்டாங்க. நம்ம லாஸ் மட்டும்தான் பேசுகிறோம். அதிலேருந்து என்ன மினரல்ஸ், என்ன இது, அவங்களுக்கான லாபம் என்ன அப்படின்னு எடுத்திங்கன்னா ரஷ்யா வெளியே போயிடுச்சா. அப்போது இவங்க மேலே இருக்கக்கூடிய ஒரு பயமோ இவங்க கையில் இருக்கக்கூடிய ஆயுத விற்பனையோ அதை நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பக்கம் லாஸு, இன்னொரு பக்கம் பெரிய லாபம். யாருக்கு சொல்றீங்க? அமெரிக்காவுக்கு. ஆமாம், அமெரிக்கா எப்போவுமே என்ன செய்வாங்கன்னா அடுத்த 20 வருஷம் கழித்து இங்கே என்னென்ன நடக்க போகிறதோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு மிடில் ஈஸ்டில் ஒரு வேட்டை நாய் மாதிரி வச்சுருக்கிறது இஸ்ரேல் சரியான அவங்களுக்கு தேவைப்படுற ஒரு வேட்டை நாய் அப்படி வச்சுக்கோமே. இப்போது இங்கே ஒவ்வொரு இடமா அடிக்கிறாங்க. இப்போ ஈராக்கில் அடித்தாங்க, ஈராக்கில் தோல்வின்னு சொல்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி ஈராக்கோட நிலைமை என்னென்னா அங்கே உற்பத்தி ஆகக்கூடிய, அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய அத்தனை ஆயிலும் அமெரிக்கா கண்ட்ரோல் இருக்குது. ஆமாம், உண்மைதான். சரி, அப்போ எப்படி நஷ்டமாக இருக்கும்? அங்கே சதாம் ஹுசேனை போட்டாங்க, அடித்தாங்க, கொண்டாங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ அவரோட கைப்பாவை அங்கே ஆட்சியில் இருக்கிறார், சுதேசி. அப்போ அங்கே அதாவது நம்ம இப்போ இந்தியா ஈராக்கில் எண்ணெய் வாங்குது, பேமெண்ட் எங்கே கொடுக்குது? அமெரிக்காவை கொடுக்குது. மாதம் அமெரிக்கா ஈராக்குக்கு செலவுக்கு பணம் கொடுக்குறாங்க. அப்போ அவ்வளோ பணம் அமெரிக்காவுக்கு போகுது. அமெரிக்கா ஒரு பக்கம் இன்வெஸ்ட் பண்ணுறான், அது லாஸ் இல்லை.
இன்னொரு பக்கம் இப்போ வந்து உலக அளவில் பெரிய த்ரெட் என்ன வந்துருச்சு, சைனா வந்து ரொம்ப பெருசாக வந்துக்கிட்டு இருக்கு. சைனாவுக்கு சப்போர்ட் யார்? இந்த பக்கம் ஈரான், அந்த பக்கம் ரஷ்யா. இந்த ரெண்டையும் வந்து நம்ம சப்ரஸ் பண்ணி ஆகணும். அப்போது சப்ரஸ் பண்ணும்போது அங்கே இதில் வந்து தென் அமெரிக்கா பகுதியில் இருக்கக்கூடிய வெனிசுலா வந்து டைரெக்டாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களா, அவங்கள தூக்கியாச்சு. இப்போது அதுக்கப்புறம் லிபியா தூக்கியாச்சு. இப்போ பெரிய அளவுக்கு இருக்கிறது வந்து ரஷ்யாவும் ஈரானும். இப்போது ஈரான் வந்து ஈரான்கிட்ட தோத்துட்டான்னு ஒரு தன்மையை கொண்டு வந்து காமிச்சு விட்டு ஈரானை எப்படி பார்த்தாலும் சப்ரஸ் பண்ணுறதுக்கு, அடிக்கிறதுக்கு எல்லா விதமான வேலையும் செய்வாங்க. அதுக்கு வந்து இஸ்ரேல் கூட சண்டை போடுற மாதிரி சண்டை போடுவாங்க. நீ ரொம்ப மோசம், உன்னால தான் எல்லாம் ஆகி போச்சு, சண்டை போடுவாங்க. ஆனால் இது எல்லாம் ஒரு வகையான நாடகம். ஏன்னா எப்படி பார்த்தாலும் நீங்கள் ட்ரம்ப்போட வார்த்தை இருக்குல்ல, அது வந்து காற்றில் எழுதப்பட்ட வாசகம். நீங்கள் கல்லில் எழுதுறதில்ல, பேப்பர் எழுதுறதில்ல, வெறுமனே சொல்கிறதில்ல, ரெக்கார்ட் பண்ணுறதில்ல. என்ன இன்றைக்கி சொல்கிறாரோ நாளைக்கு அப்படியே மாற்றி பேசுவார். அவர் என்ன இந்த மாதிரி நாங்களே நீ போரே நடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து குண்டை போடுவார். அப்படிங்கிற இடத்துல நீங்கள் ட்ரம்ப்பை நம்ப முடியாது. அதே மாதிரி நீங்கள் நெத்தன்யாகு இதெல்லாம் என்னத்தை பண்ணாலும் அமெரிக்காவுக்கு சாதகமாக வர்ற மாதிரி இருக்கா? அதனால் எப்படி பார்த்தாலும் இது வந்து அமெரிக்கா அது மிகப்பெரிய பிளான் பண்ணி அடுத்து இன்னும் ஒரு வருஷமோ 2 வருஷமோ அதுக்கடுத்து ரஷ்யாவை டோட்டலாக சப்ரஸ் பண்ணியாச்சு அப்படின்னா, இன்றைக்கி அடிக்கிற அடியில் வந்து ரஷ்யாவோட மாஸ்கோ பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. மாஸ்கோங்கிறது அது எவ்வளோ பெரிய இடம், அது ரஷ்யாங்கிறது ஒரு பெரிய பிரம்மாண்டமான நம்ம. அதாவது மாஸ்கோடைய நேற்று தலைப்பு என்னன்னா பிளாக் ட்ரிசில். பிளாக் ட்ரிசில் ரிஃபைனரிஸ் வந்து ஃபுல்லாக ஃபயர் ஆகிட்டு 200 ட்ரோன்கள் மழையே கருப்பளவில் பெய்யுதுங்கிறது போப்ஸ் பத்திரிகை. 4 மிசைல் 200 ட்ரோனு போட்டு அடிச்சு அங்கே வந்து அடிச்ச அடியில் வந்து மொத்த மாஸ்கோவும் வந்து அமில மழை பொழிஞ்சிருக்கு. அமில மழை பொழிஞ்சிட்டு இருக்கு. மழையே கருப்பாயிட்டுன்னு வைங்களேன். இப்போ இதுக்கு அவங்களுக்கு பெரிய அவமானம் இல்லையா? இப்போ எதிர்காலத்தில் என்ன ஆகும், மாஸ்கோட்ட இருந்து அதாவது ரஷ்யாட்ட இருந்து யாரும் ஆயுதம் வாங்க மாட்டாங்க. அப்புறம் ஆயில் நமக்கு இப்போ க்ரூட் ஆயில் வர்றது இருக்கு இல்லையா, நமக்கு இந்தியாவுக்கு வந்து நிறைய சப்ளை பண்ணுறாங்களா, அது கட் ஆயிடுது. இப்போது ஹர்மோஸை வந்து பர்பஸாக எல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்களா, இந்தியாவுக்கு பெருசாக இனி ஆயில் வராது இப்போதைக்கு. ரஷ்யாவிலேருந்து கிடையாது, ஏன்னா உள்நாட்டிலே சப்ளை இல்லை. நீங்கள் யோசிச்சு நீங்கள் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ரஷ்யா உள்நாட்டுக்கு ஆயில் இல்லை. அதே மாதிரி இங்கே ஈரான் பார்த்தீங்கன்னா வெளியில எல்லாம் கொடுக்குது, ஈரானுக்கு உள்ளுக்குள்ளே ஆயில் சப்ளை இல்லை, ரொம்ப பிரச்சனை. இப்படி எல்லா இடமும் பிரச்சனையை கொண்டு வந்து வச்சுட்டு ஆயுதத்திலையும் ஆயிலையும் நாங்கள் தான் என்றைக்கும் பெரிய ஆள் அப்படின்னு கொண்டு வரதுக்கு பயங்கரமான திட்டம் போடுறீங்க. நீங்கள் இப்படி ஓவராலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஃபெயிலியர் இல்லை, அமெரிக்கா ப்ளே பண்ணுறாங்க. வேற எதுவும் சொல்ல வேண்டியிருக்கா? இதை இல்லை தொடர் கஸ்டாலி நீங்கள் சொல்ல வந்தீங்க, சொல்லி முடிங்க. சரி, இப்போ வந்து நண்பர் பாலாஜி சொன்னார் இந்த இந்தியாவுக்கு என்ன பாதிப்புன்னு கேட்டீங்கல்ல. ரொம்ப சிம்பிளாக கடந்த ஒரு 3 மாத விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிடுவோம். இந்தியாவுக்கு அதிகமாக க்ரூட் ஆயில் சம்மந்தப்பட்ட இது கொடுத்தது எது? ஒரு பக்கம் ஹர்மூஸ் வழியாக நிறையா வந்துச்சு. இன்னும் ஈராக்லேருந்து, சவுதி அரேபியாவிலேருந்து, யூஏயிலேருந்து, அதுக்கப்புறம் கொஞ்சம் இடையில கொஞ்சம் வந்து ஈரான்லேருந்து, அப்புறம் நேச்சுரல் கேஸ் வந்து இங்கே கத்தாரில் வந்தது. அப்புறம் ஒரு 1.5%, 2%, 3% அப்படின்னு இருந்த ரஷ்யாவோட ஆயில் வந்து 42% ரஷ்யா கொடுக்குற மாதிரி வந்துச்சு. ஓகே சரி. இப்போது பிரச்சனை இடையில வந்து பார்த்தா 1 மாதம் ஃப்ரீ பண்ணி விட்டாச்சு, எல்லாம் எதுவும் வாங்கிக்கவும் சொல்லியாச்சா. என்னத்தை ஃப்ரீ பண்ணி விட்டாலும் நம்ம இந்தியாவுக்கு ஒரு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது. ஓகே, இது வந்து எப்படின்னா எளிதில் தீப்பற்றக்கூடியது. அப்போ ஒரு பக்கம் வாங்கி நம்ம ஸ்டாண்ட் பை ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு 2007-8களில் மன்மோகன் சிங் ஆரம்பித்து வச்சு அது ஒரு பெரிய ரிசர்வ் 3 இடத்துல இருக்குது. அது வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 25 நாளைக்கு நம்மளுடைய தேவைக்கு வர அளவுக்கு குரூட் ஆயில். அதுக்கப்புறம் 24 நாளைக்கு 30 நாளைக்கு. அப்புறம் ரிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா பெட்ரோல் டீசல்லாம், ஆமாம், அது வந்து அது ஆஃப்டர் ரிஃபைனரி அது வந்து ஒரு 15-20 நாளைக்கு இருக்குது. ஓவராலாக நம்ம இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் டைட்டாக ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா 60 நாளைக்கு இந்தியா சமாளிக்கும் அப்படின்னு. ஓகே, 60 நாள் சமாளிக்கிறதுல இடையில வந்து கொஞ்சம் அங்கங்கே குறைஞ்சு வருது, திரும்ப ஃபுல்லப் பண்ணுறாங்க அப்படின்னு வந்ததில் நமக்கு ரஷ்யா நிறைய கொடுத்துக்கிட்டு இருந்தது. ஹர்மோஸ் வந்து கடந்த 100 நாளாக 110 நாளாக வந்து அடைபட்டு கிடந்தது. அதில் இடையில என்னத்தை வந்து பார்த்தாலும் பத்தலை. ஓகே, நமக்கு நேச்சுரல் கேஸ் இன்னும் பிரச்சனைகள் இருக்குது. இன்னும் இந்தியாவில் வந்து இன்னும் முழுசாக வந்து முடியலை இருக்குது. க்ரூட் ஆயில் ப்ளஸ் வந்து ரிஃபைன் பண்ணக்கூடிய பெட்ரோல் டீசல் பண்ணதுக்கப்புறம் உள்ள பெட்ரோல் டீசல் இது வந்து இப்போ வரைக்கும், அதாவது கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு பெரிய சப்போர்ட் பண்ணது ரஷ்யா. ஓகே, இப்போது ரஷ்யாவில் யுக்ரைன் பயங்கரமான அடி. அங்கே வந்து கிட்டத்தட்ட 6 ரிஃபைனரி அடிச்சிருக்காங்க ரஷ்யாவில்.
அப்போது அந்த ரஷ்யா ரிஃபைனரி அடித்ததுக்கப்புறம் அந்த ரஷ்யாவால் இந்தியாவுக்கும் சப்ளை பண்ண முடியலை, அதுக்கப்புறம் ஐரோப்பிய நாடுகளுக்கும் யூரோப்புக்கும் சப்ளை பண்ண முடியலை, ரஷ்யாவோட உள்நாட்டு தேவை இருக்குல்ல அதுக்கும் பிரச்சனை, சைனாவுக்கு நிறையா கொடுத்தே ஆகணும், ஏன்னா சைனா வந்து பகிச்சிக்க முடியாது. அப்படிங்கிற இடத்துல ரஷ்யாவோட ப்ரொடக்ஷன் இருக்குல்ல அது டிராஸ்டிக்காக குறைஞ்சிருக்கு இப்போ இன்னைக்கு. அப்போ என்னாச்சு, சைனா அதாவது இப்போ இவ்வளோ கிடைக்கக்கூடியதில் சைனாவுக்கு கொடுப்பாங்களா அல்லது இந்தியாவுக்கு கொடுப்பாங்களா, சைனாவுக்கு தான் கொடுப்பாங்க, அதான் ப்ரியாரிட்டி. அப்போ என்னாச்சு, இப்போ இந்தியாவுக்கு வரக்கூடிய குரூட் ஆயில் இருக்குல்ல அந்த வரத்து வந்து இப்போது வெனிசுலா வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முன்னாடி விட எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க இப்போ. ஆனால் அது நம்ம தேவை இருக்கல 88%, 12% வந்து இந்தியா இருக்குது, 88% வெளியிலேருந்து வருதுல்ல, அந்த 88% நாட் ஈவன் 8% அங்கேருந்து வருது வெனிசுலா சைட்லேருந்து. ரொம்ப கம்மி தான், ரொம்ப கம்மி. அதுபோக தூரம் அங்கேருந்து கிளம்பி வந்து சேர்றதுக்குள்ளே பெரிய டைம். அது போக அதோட குவாலிட்டி இருக்குல்ல அதுக்கு ரிஃபைனரி வந்து ரொம்ப கஷ்டம், அது ரிஃபைன் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப கஷ்டம், ஏன்னா அதோட வெயிட் ஜாஸ்தி. இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது டென்சிட்டி கூண்டது. இப்போ கணக்கு பண்ணி பார்க்கும்போது நம்மளோட மேஜர் சோர்ஸு அப்படின்னு எடுத்தாச்சுன்னா அரபு நாடுகள், அதில் வந்து இந்த சைடில் சவுதி அரேபியா எல்லாமே இந்த சைடில் வந்துச்சா. சவுதி வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2 கோடி பேரல் உற்பத்தி பண்ணது இப்போ 50-55 லட்சம் பேரல் தான் பண்ணிட்டு இருக்காங்க இப்போது. ஏன்னா அதை கொண்டு போகிறதுக்கு வழி இல்லாமல் அடைச்சி வச்சுருக்காங்க ஹர்மோஸை. அப்பப்போ வந்து பாபல் மந்திப்பும் பிரச்சனையாக இருக்குது அந்த சைடில் ரெட் சி பக்கத்தில், அதாவது ரெட் சீல பாபல் மந்தப், இந்த பக்கம் வந்து பெர்ஷியன் கல்ஃபில் வந்து ஹர்மோஸ். இந்த மாதிரி சூழலில் இந்தியாவோட ரிசர்வ் இருக்கு இல்லையா அது குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த ரிசர்வ் வந்து இன்னும் ஒரு 15 நாள் தாண்டிச்சு அப்படின்னா நமக்கு பெட்ரோல் கிடைக்காதுன்னா கிடைக்கும், ரொம்ப கம்மியாக கிடைக்கும். ரேட்டு வந்து கண்டிப்பாக இதை விட இன்றைக்கி 107 ரூபா 108 ரூபா இருக்கிறது வந்து 130 140 ரூபாய்க்கு போனாலும், அது போக ஒரு வண்டிக்கு கணக்கு பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. என்ன டீசலுக்கு அப்படி சொல்லியிருக்காங்க, இண்டஸ்ட்ரியல் இதுக்கெல்லாம் 90 நாளைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க இந்தியாவில். இண்டஸ்ட்ரீஸுக்கு இப்போ டீசல் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி, அது போக வேறு காரில் கொண்டு போய் வாங்கிட்டு போயிட்டு அங்கே எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக கார் நம்பரை போட்டுக்கிட்டு ஒரு வாரத்துக்கு 200 லிட்டர் தான் பிடிக்கணும் அப்படின்னு வேறு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்திருக்கு. அப்போது இதுக்கப்புறம் இன்னும் வந்து பிரச்சனை என்ன, ரஷ்யா அடிபட்டதுனால நமக்கு சோர்ஸ் ஆஃப் குரூட் ஆயில் பெரிய சிக்கல். ஒரு பக்கம் அரபு நாடுலையும் கிடையாது, இன்னொரு பக்கம் ரஷ்யாலையும் கிடையாதுன்னா நம்ம பாடு அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 20 நாளைக்கு நம்ம தாங்குவோம் இது அப்படியே தொடர்ந்துச்சுன்னா அப்படிங்கிறது தான். சரி, இல்லை அவர் சொன்ன 2 விஷயத்தை மட்டும். நம்பர் 1 வந்து அமெரிக்காவில் இது கேட்டீங்க, ஜேடி வான்ஸ் அண்டு ட்ரம்ப் ஒரு சைடாகவும் இவருடைய பீட்டர் ஹெக்ஸத் அப்புறம் மார்க்கோ ரூபியோ இவங்க எல்லாம் இன்னொரு பக்கம்னா ரொம்ப சிம்பிள். பீட்டர் ஹெக்ஸத் மார்க்கோ ரூபியோ மற்ற எல்லாமே வந்து யூதர்கள், இவங்க வந்து யூதர்கள் கிடையாது, அந்த பிரிவு வரத்தான் செய்வாங்க. ஓகே, நம்பர் 2 யூதர் மைக் பிபி அது தெரியல. ஓகே, அது அந்த குரூப். இன்னொன்று நம்மளோட வெளியுறவு கொள்கை வந்து தவறாக இருக்குது. சிம்பிள், நம்முடைய அதாவது இப்போ பிப்ரவரி லாஸ்ட் வீக்கில் நம்ம பிரதமர் மோடி வந்து அங்கே இஸ்ரேலுக்கு போயிட்டு வந்து தந்தை நாடு சொன்னது இருக்கு இல்லையா, அது பெரிய அளவுக்கு எல்லாரையும் பாதிச்சிருக்கு. வெளியுறவு கொள்கை தவறாக இருக்குது.